நாகப்பட்டினம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நாகப்பட்டினம் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் டவுன் சங்கத்தின் சார்பில் தாய்ப்பால் வார விழா சங்கத் தலைவர் திவாகர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தாய்ப்பால் அவசியம் குறித்தும் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்றும் பெண்களுக்கு பொது மருத்துவர் ஹர்ஷினி எடுத்துரைத்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மண்டலம் 31 துணை ஆளுநர் கார்த்திகேயன் கலந்து கொண்டார். விழா ஏற்பாடுகள் மனோஜ் ராஜண்ணா, விஷால் ஜாதவ் செய்தனர். முன்னாள் துணை ஆளுநர் குணசேகர் நன்றி கூறினார். இந்நிகழ்வில் சங்க செயலாளர், பொருளாளர், முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், செவிலியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 40க்கும் மேற்பட்ட தாய்களுக்கு சத்து உணவுப் பொருள்கள் வழங்கப்பட்டது. இப்போ குடிக்கிறதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா? தாய்ப்பால் கொடுக்குறோம் அப்படின்னா குழந்தைய பிடிச்சி கொடுக்கறதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு. அது யாராச்சும் சொல்லுங்க, இது இந்த மாதிரி தான் ஹோல்டு பண்ணிக்கணும், இந்த மாதிரி தான் வச்சுக்கணும், இவ்வளோ கிட்டக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எப்படின்னா குழந்தைய வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், தலையிலேருந்து கால் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஃபுல்லாக கிரிப்பாக ஹோல்டு பண்ணிக்கணும். தலை வந்துட்டு தொங்கக்கூடாது, கால் அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே அந்த கிரிப்பாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு அதோட கிட்ட வச்சுட்டு அந்த மாதிரி ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. காம்பை சுற்றி பிளாக் கலரில் இருக்குல்ல, அது ஏரியோலா அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட வாய் ஃபுல்லாக அந்த ஏரியோலாவை சக் பண்ணுற மாதிரி நல்லா வாயை திறந்து அது ஃபுல்லாக கவர் ஆகும்போது வந்து எவ்வளோ இருக்கும். ஓகேவா? தாடை வந்து பிரெஸ்ட்டில் நல்லா மார்பகத்தில் நல்லா அழுத்தி பட்டுருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஃபீட் பண்ணணும். அப்படி கணக்கெல்லாம் இல்லை. பிறந்த உடனேவே குழந்தைய வந்து அந்த ஸ்கின்னோட ஸ்கின், அம்மாவோட ஸ்கின்னோட ஸ்கின் கான்டாக்ட் வைக்கிறதுனால அம்மாவோட தன்மையும் உணரும், அந்த கதகதப்பும் அது கிடைக்கும். ஸோ அதனால் நார்மலில் உடனே கொடுத்துடலாம். சிசேரியனில் அம்மா எப்போ ஸ்டேபிள் ஆகுறாங்களோ 1 மணி நேரத்தில் கூட கொடுத்துடலாம். அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது நல்லது. சரி, ஓகே. இப்போ சீம்பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணும். ஏன் அப்படி ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர 10 நிமிஷம் வந்து 4 மில்க்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் ஃபுல்லாக என்ன இருக்கும்? குளுக்கோஸ், லாக்டோஸ் அப்படின்ற இனிப்பு சத்து தான் இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்துல தான் வைட்டமின், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சத்துக்குள்ள அந்த ப்ரோட்டீன் எல்லாமே அதில் இருக்கும். கொழுப்பு சத்து எல்லாமே நினச்சிருவாங்க. அது தாகம் தணிஞ்சதுனால பசியும் தணிஞ்சிருச்சு நினச்சிட்டு விட்டுடுவோம். இப்படியே என்ன ஆகும்னா, இந்த மார்க்கத்தில் 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் வச்சு இந்த மார்க்கம் அப்படி குடிச்சுட்டே இருக்கும்போது குழந்தைக்கு வந்து அந்த குடல் இருக்குல்ல, அந்த செரிமான தன்மையை இழந்துடும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அது மோஷன் போகும்போது கலர் மாறும். ஒரு மாதிரி பச்சை கலரில், இல்லை வந்து அந்த ஸ்மெல் மாறும், இல்லைன்னா வந்துட்டு நுரைச்சி போகும், இல்லை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஸோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது நல்லா பால் குடிச்சிருச்சு, நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஃபீட் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு நாளில் எத்தனை தடவை நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம்? அழுறது லேட் செய்யும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்போ பசிக்குதுன்னா இப்படி கை வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க, வாயை திறக்கும். நம்ம வந்துட்டு அம்மாவோட மார்பகம் வந்து கிட்டக்க வரப்போகுது அப்படின்னு சொல்லி பசி இல்லைன்னா அது வாயை திறக்காது. அது வந்து ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இப்படி கையை வச்சு காட்டும், இப்படின்னா அந்தெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா முன்னாடி பசிக்குதுன்றது. அழுறது பசிக்கிறதோட சைன் தான், ஆனால் லேட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்னா குழந்தைக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஃபீல் பண்ணுறதுனால குழந்தைக்கு என்னென்ன யூசஸ், பலன்கள்? யாராச்சும் கொஞ்சம் பேசுங்க, அப்போ தான் எல்லாமே பேச முடியும். இல்லைன்னா வந்து ஹாட் பேக் வச்சு நல்லா ஒத்துன்னு கொடுத்தீங்கன்னா மில்க் நல்லா வெளியில் வர ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம மார்பகத்துக்கு கெட்டாமல் இருக்கிறதுக்கு கோல்டு கம்ப்ரஸ், ஐஸ் பேக் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் ஒத்துன்னு கொடுக்கலாம். அது உங்களுக்கு வந்து சில பேர் பால் கட்டி இருக்குது வரமாட்டேங்குது அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஹாட் கம்ப்ரஸ் கொடுக்கும்போது அந்த ரத்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி மில்க்கை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது க்ளீனாக தான் வச்சுக்கணுன்றதுக்காக அப்படியே போட்டு சோப்பை போட்டு வரைக்கும் தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா வெடிச்சு போகும். அது இப்போ உங்களுக்கு வந்து பாப்பா ஃபீல் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு ஹைன் மில்க்குன்னு சொன்னாங்க. 20 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு வரப்பால அந்த இடத்துல தடவிக்கலாம். உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் காமிங் ஆகும். என்ன சொல்கிறது, நம்ம எப்போதுமே சத்தான காய்கறி, கீரை, பூண்டு அதெல்லாம் சாப்பிடலாம். வேறு என்ன ப்ரோட்டீன் ரிச் டயட் நிறைய எடுத்துக்கணும். அதனால் கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, ப்ரோட்டீன் ரிச் அதில் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாமே சாப்பிடணும். காய்கறி சாப்பிடணும், ஃப்ரூட் சாப்பிடணும், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே எடுத்துக்கணும். டேட்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டை பயிறு, கொள்ளு பயிறு, அப்புறம்
இந்த பன்னீர் சொல்லுவாங்களே அது, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லா நான்வெஜ்ஜுமே சாப்பிடலாம். இது அது சில பேர் கேட்குறீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அட்வொகேட் குணசேகரன் சார் இந்த நிகழ்வுக்கு ப்ராஜெக்ட் சேர்மனாக மனோஜ் ராஜன் அவர்களையும் விஷால் ராஜன் அவர்கள் மணிவர்தன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் நட்பு செவிலியர்கள் மற்றும் அனைத்து பயனாளிகள் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். ரோட்டரி சங்கம் தொடர்ந்து அனைத்து ஊடகங்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் மலந்தரு பிஹெச்சில் வந்து இதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மிட்டவுன் தலைவர் திவாகர் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் முன்னாள் பிஹெச்சி குணசேகரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து மருத்துவர் வர்ஷினி மேடம் அழகாக உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சிறப்பாக அதை எடுத்து சொன்னாங்க. என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவான விளக்கங்களை வழங்கினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு ஒவ்வொரு வருடமும் அந்த தாய்ப்பால் வார விழா வந்து ஆகஸ்ட் 1லேருந்து 7ஆம் தேதி வரை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இது மாவட்டத்திலிருந்து எங்களுடைய ரோட்டரி அமைப்பு தொடர்ந்து இது மாதிரி பிஹெச்சில் ஜிஹெச்சில் இது மாதிரி நிறைய இடத்துல போகிறோம். இப்போ கூட ஜிஹெச்சில் ஒரு நிகழ்வு இன்றைக்கி மட்டுமே இந்த ரோட்டரி அமைப்பு வந்து 5 இடங்களில் வந்து இந்த தாய்ப்பால் வார விழா நிகழ்வை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த இங்கே வாங்கண்ணா. இங்கே பாருங்கம்மா. எல்லாத்துக்கும் மாவட்ட உதவியாளர் திரு ராஜேஷ் அவர்களுக்கும் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வை மிக அருமையாக எடுத்துக்கூடிய மருத்துவர் அம்மா அவர்களுக்கும் ஏனைய செவிலியர்களுக்கும் வந்து கலந்து கொண்ட பயனாளிகளுக்கும் எங்கள் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த